ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் கூட்டு. வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். அதனால் ஒரு விசில் போதுமானது. கேஸ் நல்லா அடங்கிடுச்சு. இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காய் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு, குழையவும் இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த பருப்புனாலும் எடுத்துக்கலாம். ஒரு கை அளவு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கப்பில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதோட சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தேங்காய் துருவல், பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காவை இந்த சமயத்தில் இதோட சேர்த்துடலாம். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது, இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அதனால் ஜென்டலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.